என்ன எல்லாரும் இருந்ததுனால இன்னைக்கு முழுக்க என்னால உன் கூட சரியா பேசவே முடியல. எனக்கு அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நீ உடனே வா சஞ்சீவ், நான் உன்கிட்ட நிறைய பேசணும். என் டெய்லர் சொல்லி என்னால செய்யாம இருக்க முடியுமா? கண்ணை மூடிக்கிட்டு என் சஞ்சீவனை பார்க்கணும்னு 3 தடவை சொல்லி கண்ணை துற. நான் உன் கண்ணு முன்னாடி நிற்பேன். ஹாய், எனக்கே வா. நீ கண்ணை மூடி நான் சொன்னது செய். நான் உன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. சரி சரி. எதுக்கு கண்ணை மூடி இப்படி சொல்றான்? ட்ரை பண்ணி தான் பாப்போமே. அண்ணா, ஆட்டோ கொஞ்சம் வேகமா ஓட்டுங்கண்ணே. சரிங்க சார், போறேன் சார். என்னண்ணே, என்னாச்சு? தெரியல சார், திடீர்னு ஆட்டோ நின்றுச்சு. அதானே, இன்னும் எதுவும் நடக்கலையே நினைச்சேன். இந்தாங்கண்ணே, இதை வச்சுக்கோங்க. தம்பி, இங்க இருந்து நீங்க சொன்ன அட்ரஸ் 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. எப்படி போவீங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேண்ணே, நீங்க கிளம்புங்க, நான் வரேன். ஏ சஞ்சீவ நான் பார்க்கணும். சஞ்சீவ நான் பார்க்கணும். ஏ சஞ்சீவ நான் பார்க்கணும். அபி, சஞ்சீவ், இன்னைக்கு முழுக்க விடிய விடிய உன்கிட்ட பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு சஞ்சீவ். இன்னைக்கு முழுக்க என்ன, வாழ்நாள் முழுக்க நீ என்கிட்ட பேசிட்டே இரு. அதான் நான் ஜெயிலுக்கு போடாம காப்பாத்திட்டியே. சரி, அப்பவே கேட்டதுக்கு சொல்லாம போயிட்ட. இந்த புடவைய நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கடையில எடுத்துட்டு காஸ்ட்லியா இருக்குன்னு வச்சுட்டு வந்துட்டேன். நீ கரெக்டா அதையே எடுத்துட்டு வந்துட்ட. நான் கேட்டா நான் தான் வந்து எடுத்தேன்னு சொல்லிட்டு போயிட்ட. இப்பவாவது சொல்லு சஞ்சீவ். இப்பவும் சொல்றேன் அபி, நீ தான் வந்து எடுத்த. நானா? எப்படி சஞ்சீவ்? ஆமா, நான் உனக்கு பிறந்த நாளைக்கு எடுக்க போற புடவை உனக்கு பிடிச்ச புடவையா இருக்கணும், அதே நேரத்துல உனக்கு தெரியாமலும் இருக்கணும்னு என்ன பண்ணலான்னு யோசிச்சேன். அப்புறம் யோசனை வந்துச்சு, கண்ணை மூடி ஹெல்ப் கேட்டேன். கண்ணை திறந்து பார்த்தா இதுல எது ஓகேன்னு பாரு. அதுவும் இருக்கு பாரு. அந்த புடவை எடுக்க சொல்லு. அதா, அது உனக்கு ஓகேவா அந்த கலரு? அந்த புடவை எடுங்க. இந்தாங்க. நம்ம காதல் உன்னோட உருவமாவே வந்து என் முன்னாடி நின்னு உனக்கு பிடிச்ச இந்த புடவையை எடுத்து கொடுத்துச்சு. நீ எனக்கு கிடைச்ச வரம் சஞ்சீவ். இல்ல அபி, நீதான் எனக்கு கிடைச்ச வரம். உன்னை நான் சந்திக்காம இருந்திருந்தா, உன்னை லவ் பண்ணாம இருந்திருந்தா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியாது. என்ன கொஞ்சம் கொஞ்சமா செதுக்குன சிற்பியே நீதான் அபி.
அபி, காலையில நீ என்கிட்ட ஒன்று சொன்ன, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் என்ன சொன்னேன்? ஹாய், தெரியாத மாதிரியே கேட்குற பத்தியா? இல்ல சஞ்சீவ், எனக்கு உண்மையாவே நான் என்ன சொன்னேன்னு ஞாபகம் இல்ல. வர வர எல்லாத்தையும் மறக்கிற அபி. எவ்வளவு முக்கியமான மேட்ரு, அதை போய் மறந்துட்டேன்னு சொல்றிய. சஞ்சீவ், இன்னைக்கு என் பிறந்த நாளுக்கு நீ என்ன சர்ப்ரைஸ் பண்றதுக்காக பண்ண ஒவ்வொன்னுத்தாலையும் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். என்னன்னு சொல்லு சஞ்சீவ். இல்ல, உனக்கா பூ வாங்கி தலையில வச்சு விட்டேன்ல. ஆமா. அப்ப நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? சஞ்சீவ், இப்போ இது ரோடா மட்டும் இல்லைன்னா நான் உன்னை அப்படியே கட்டி பிடிச்சிருவேன். சரி, வீட்டுக்கு வந்ததும் என்ன கட்டி பிடிச்சுக்கோ. என்ன அபி, உனக்கு நான் என்ன சொன்னேன் ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு. போடா அபி, இப்ப நம்ம மட்டும்தான் வீட்டுல இருக்கோம், நம்மளை சுத்தி யாருமே இல்ல. ஓகேவா? சஞ்சீவ், அந்த கேக் டிசைன் சான்ஸே இல்ல. அத பார்த்து நான் அசந்து போயிட்டேன். எனக்காக நீதான் அந்த கேக்கை ரெடி பண்ணியா? ம். ஆமா, கஷ்டம்தான். கடையிலேயே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதான் நானே மாஸ்டர் ஆயிட்டேன். சரி, அதை விடு. என் பிறந்த நாளுக்கு நிறைய பணம் செலவாயிருக்குமே, இதுக்கெல்லாம் உனக்கு பணம் ஏது? நான் வச்சிருந்தேன் அபி. சும்மா சொல்லாத சஞ்சீவ். வர்மா கிட்ட வாங்கின கடனை கட்ட நீ உன்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் பாக்கெட்ல இருந்த கடைசி காசு கூட நீ காலையில பூ வாங்க கொடுத்த அந்த 50 ரூபாய் தான்னு எனக்கும் தெரியும். உண்மையை சொல்லு, உனக்கு ஏது இவ்வளவு பணம்? இல்ல அபி, அது வந்து பணத்துக்காக சைக்கிள் ரேஸ்ல கலந்துக்கிட்டியா? சொல்லு சஞ்சீவ், சைக்கிள் ரேஸ்ல கலந்துக்கிட்டியா? என்ன, எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? நீ சைக்கிள் ரேஸ்ல கலந்துக்கிட்டத மல்லிகா அக்கா பாத்திருக்காங்க. அவங்கதான் என்ன அபி, சஞ்சீவுக்கு சைக்கிள் ஓட்ட ரொம்ப பிடிக்குமோ, ரேஸ்ல எல்லாம் கலந்துக்கிறாருன்னு கேட்டாங்க. எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு நீ என் பிறந்த நாள் செலவுக்காக தான் சைக்கிள் ரேஸ்ல கலந்துக்கிட்டேன்னு. ஏன் சஞ்சீவ் இப்படி எனக்காக ஒவ்வொன்னையும் மெனக்கட்டு செஞ்சிட்டு இருக்க? நீ விடுற ஒவ்வொரு மூச்சு காத்தும் எனக்காக இருக்கும்போது இது கூட செய்யலனா எப்படி அபி? அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல சஞ்சீவ். நீ எனக்காக எதுவும் செய்ய வேண்டாம். காலத்துக்கும் நான் உனக்கு செஞ்சா போதும். இந்த பாரு அபி, உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல, நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் தான். இல்ல, நான் தான். இல்ல அபி, நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல, நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல, நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். சந்தோஷ், நீ தாண்டா அபி பர்த்டேவை மிஸ் பண்ணிட்ட. எவ்வளவு நல்லா இருந்துச்சு தெரியுமா? சீதாவும் தப்பிச்சிட்டாளா? அபி பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் எப்படி போச்சு? சூப்பரா இருந்துச்சு. சஞ்சீவ் கலக்கிட்டான். சஞ்சீவ் அபிக்கு சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா கொடுத்து சந்தோஷத்துல திகைக்க வச்சுட்டானா பாத்துக்கோயேன்.
அபி ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமா இருந்தத நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். மா இப்படிலாம் மொட்டையா சொல்லாதீங்க. அபி ஃபங்க்ஷன்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு இன்ச்சு பை இன்ச்சா தெளிவா சொல்லுங்க. ஸ்ரீஜா, நீ சொன்ன 3 பலியும் உன் நெத்தியில 3 நாமம் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. மா நீங்க கண்டவங்கள கவனிக்காம பர்த்டேல என்ன நடந்துச்சோ அத சொல்லுங்க. சந்தோஷ், நானும் அப்பாவும் அபி வீட்டுக்கு போனோமா, அங்க சஞ்சீவ் ஏற்கனவே அபிக்கு நெருக்கமானவங்க எல்லாருமே வர வச்சிருந்தான். அபிக்கு தெரிஞ்சவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, அபி கூட வேலை செய்யறவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தவங்க எல்லாம் சீதாவை விட்டா விடிய விடிய அபிபுராணத்தையே பாடிக்கிட்டு இருப்பா. இதாண்டா நடந்துச்சு. உண்மையாவே சஞ்சு வேற லெவல்மா. அவன மாதிரி பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு யாராலையும் முடியாதுமா. சஞ்சீவ் மட்டும் இல்ல, அபியும் அப்படிதான். அபி மாதிரி சஞ்சீவை யாராலையும் பாத்துக்க முடியாது. அபியும் சஞ்சீவும் சீதாராமன் மாதிரி எந்த கஷ்டமும் அவங்கள பிரிச்சிட முடியாது. எந்த அரக்கியாலையும் அவங்க சந்தோஷத்தை கெடுத்துட முடியாது. ஏய், சீதா அரக்கின்னு உன்னதாண்டி சொல்றா. மா, வாழ்க்கையில எவ்வளவு சம்பாதிச்சோங்கிறத விட எத்தனை மனுஷங்களை சம்பாதிச்சோங்கிறதா முக்கியம். நாம சம்பாதிச்ச மனுஷங்களோட உண்மைத்தன்மை நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது தெரிஞ்சிரும். அந்த விதத்துல அபிக்கும் சஞ்சீவுக்கும் நிறைய உண்மையான உறவுகள் இருக்காங்க. எந்த கட்டத்திலையும் அவங்க அபிக்கும் சஞ்சீவுக்கும் துணையா இருப்பாங்க. அவங்கள மீறி எந்த தீய சக்தியாலையும் அபியையும் சஞ்சீவையும் ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா சொன்னீங்கம்மா. வாழ்ந்தா அபி சஞ்சு மாதிரி அன்பா, அரவணைப்பா, நேர்மையா வாழணும். அதை விட்டுட்டு காசு காசுன்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அடுத்தவன் குடிய கெடுக்கிறதே பொழப்பா வச்சிருந்தா வாழ்க்கையே சூனியமா தான் போகும். இன்னைக்கு ஸ்ரீஜாவுக்கு சந்திராஷ்டமம் போல இருக்கு. அதான் அவ தொட்டது எதுவுமே விளங்க மாட்டேங்குது. ஸ்ரீஜா போட்ட 3 பிளானும் ஊத்திக்கிச்சு. எங்க குடும்பமே சேர்ந்து ஸ்ரீஜாவை நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கு. சந்தோஷ், கெட்டவங்களுக்கெல்லாம் ஒரு நாள் புரிஞ்சு அவங்க கண்டிப்பா அடிபட்டு திருந்துவாங்க. என்ன, அவங்க திருந்துற அன்னைக்கு ஒருத்தவங்க கூட அவங்க பக்கத்துல நிக்க மாட்டாங்க. அப்ப தோணும், ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு. கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன ஆக போகுது? வா போலாம். சந்தோஷ், இன்னைக்கு நடந்த நல்லதுக்கு சமமா ஒரு தப்பான சம்பவமும் நடக்க இருந்துச்சு. ஸ்ரீஜா, இரு கொஞ்சம் இரு. நம்ம போயிட்டோம் நினைச்சு அண்ணி ஏதோ உளருது. நின்னு என்னன்னு கேப்போம். என்னாச்சுமா? யாருன்னு தெரியலடா. நானும் அப்பாவும் ஆட்டோல வரும்போது என்ன கடத்தி கொலை பண்ண பார்த்தாங்க. ஆஹா, அப்ப ஸ்ரீஜா செட் பண்ண ரவுடிங்க சீதாவை கடத்திதான் இருக்காங்களா? என்னமா சொல்றீங்க? தெரியல, ஏதோ காசு பணத்துக்காக செஞ்சிருக்காங்கப்பா. அப்புறம் எப்படிமா உங்ககிட்ட இருந்து நீங்க தப்பிச்சீங்க? அதான் கடவுள்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவங்க கெட்டவங்க ஆடும்போது பதிலுக்கு ஏதாச்சும் பண்ணுவான்ல. என்ன ரவுடிங்க கொல்ல வரும்போது நம்ம சஞ்சீவ் கரெக்டா வந்து என்ன காப்பாத்திட்டான்.
அம்மாவையா கொல்ல பாக்குற? உண்மையாவாமா? ஆமா, சஞ்சீவ் வந்து என்ன கொல்ல வந்த ரவுடி பசங்களை அடிச்சு விரட்டி என்னையும் அப்பாவையும் கொண்டு வந்து நம்ம வீட்ல விட்டுட்டு தான் போனான். சஞ்சீவ் தான் அப்ப என் பிளான ஃப்ளாப் ஆக்கிட்டானா? நல்ல வேலைமா, நீங்க தப்பிச்சிங்க. நல்ல வேளை ஸ்ரீஜா அனுப்பிச்சு வச்ச ரவுடிங்க சஞ்சீவ் கையில சிக்கல. ஒருவேளை சிக்கி அவங்களும் ஸ்ரீஜாவை போட்டு கொடுத்திருந்தா அதுக்கப்புறம் அவ்வளவுதான். இந்த மைதா மாவு நாங்க தூங்கும் போது எங்க 2 பேர் தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னே இருப்பான். நல்ல வேளை தப்பிச்சோம். சாப்பிட்டியா சந்தோஷ்? இல்லம்மா, இனிமேதான் சாப்பிடணும். சரி வா சாப்பிடலாம். ஸ்ரீஜா போலாம் போ. கான்ஸ்டபிள் மேடம். எஸ் மேடம். அந்த அக்யூஸ்டுக்கும் அவருக்கும் போய் டிஃபன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க. ஓகே மேடம். இப்போ அன்டைம் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல ஸ்ரீஜாவை போய் அரெஸ்ட் பண்ணி சந்தோஷையும் அவர் ஃபேமிலியும் டிஸ்டர்ப் பண்ணணுமா? அது சரியா வராது. வேண்டாம், அந்த ஸ்ரீஜாவை விடிஞ்ச உடனே போய் அரெஸ்ட் பண்ணலாம். ஸ்ரீஜாவை அரெஸ்ட் பண்ண போற விஷயத்த அபிகிட்ட சொல்லிடலாமா? வேண்டாம். அபிக்கு ஸ்ரீஜாவை அரெஸ்ட் பண்ண போற விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. அன்னைக்கு மாதிரி ஸ்ரீஜாவை மன்னிச்சு விட சொல்லி கேட்பாங்க. அவங்க சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. என்னையே கொல்ற அளவுக்கு வந்த அந்த ஸ்ரீஜாவை நான் சும்மா விட்டேன்னா நான் போலீஸ்காரியே இல்லை. அதனால ஸ்ரீஜாவை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் இந்த விஷயம் அபிக்கு தெரிய வேண்டாம். சந்தோஷ் கிட்ட வேணா ஸ்ரீஜாவை அரெஸ்ட் பண்ண போற விஷயத்த இப்பவே சொல்லிடலாம். ஏன்னா அவர் ஸ்ரீஜாவை நான் அரெஸ்ட் பண்ண போறத தடுக்க மாட்டாரு. இந்த நேரத்துல சஞ்சீவ் ஃபோன் பண்றாரு. சொல்லுங்க சஞ்சீவ், என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க? இல்ல மேடம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சஞ்சீவ், சஞ்சீவ் எங்க போயிட்டான்? சஞ்சீவ் இங்க தானே தூங்கிட்டு இருந்தான். சொல்லுங்க, என்ன முக்கியமான விஷயம்? அபிக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருந்து எனக்கு கால் வந்துச்சு. மங்கா கண் முழிச்சிட்டாங்க சஞ்சீவ். என்ன சஞ்சீவ் சொல்றீங்க? மங்கா கண் முழிச்சிட்டாளா? ஆமா மேடம். இல்ல மேடம், மங்கா திரும்பவும் கோமாக்கு போயிட்டாங்க. அச்சச்சோ, மங்கா மறுபடியும் கோமாக்கு போயிட்டாங்களா? ஆமா மேடம். சாரி சஞ்சீவ். டாக்டர் ஃபோன் பண்ணும்போது என்னால ஃபோன் எடுக்க முடியல. பரவாயில்ல மேடம், நீங்க பிஸியா இருந்திருப்பீங்க, அதான் ஃபோன் எடுத்திருக்க மாட்டீங்க. உங்க சூழ்நிலை என்னால புரிஞ்சுக்க முடியுது. சஞ்சீவ் யார்கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருக்கா? நான் எதுக்கு உங்களுக்கு இப்ப கால் பண்ணேன்னா, மங்கா எப்ப வேணாலும் கண்ணு முழிக்கலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதான் கண்ணு முழிக்கும் போது மங்கா கிட்ட பாப்பாவை பத்தி கேட்கணும். அதான் மங்கா கூடவே ஒரு ஆளை துணைக்கு போட முடியுமான்னு கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன்.
நானே கூட மங்காக்கு துணை ஹாஸ்பிட்டல்ல இருந்துருவேன். ஆனா நான் அபி கூட வீட்ல இல்லாம இருந்தா அவளுக்கு என் மேல சந்தேகம் வந்துடும். அபிக்கு சந்தேகம் வந்தா எங்க பாப்பா கிடைக்காதுங்கிற கவலை அபிக்கு அதிகமாயிடும். அதனாலதான் மேடம் சொல்றேன். அத பத்திலாம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க சஞ்சீவ். நான் டாக்டர் கிட்ட மங்கா கூட எப்பவுமே ஒரு நர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். மங்கா கண் முழிச்சா டாக்டர் கண்டிப்பா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. சஞ்சீவ்,